ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோன்னா முட்டை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வேக வச்சு முட்டை நம்ம யூஸ் பண்ணி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காரசாரமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காய் ஊற்றாமலே எவ்வளோ திக்காக இருக்குது, ரெடி ஆயிடுச்சுன்னு. தேங்காய் ஊற்றாம தான் நான் அந்த குழம்பு வைக்க போகிறேன். வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நான் ஒரு 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் 2 வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதிலே ஒரு 3 தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி மசிஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி மசிஞ்சிருச்சு தக்காளி எல்லாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆனோடனே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது ஆறினோடனே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டை. நம்ம இந்த மாதிரி செய்கிறதால தேங்காய் ஊற்றாமல், நம்ம தேங்காய் ஊற்றினா எப்படி கெட்டியாக வரும், அந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நான் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும். நம்ம மிக்சியில் மாற்றணும்ல, அது ஆறினோடனே அரைங்க. அது நல்லா ஆறினோடனே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 வெங்காயம் 5 தக்காளி நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது வதங்கட்டும். பாருங்கள், தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சோம்ல, ஆறினோடனே அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் மட்டன் மசாலா சேர்க்குறதால குழம்பு நான்வெஜ் குழம்பு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நீங்கள் மட்டன் மசாலா சேர்க்கணும்னா குழம்பு மிளகாத்தூள் இன்னொரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதிக்கட்டும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி யூஸ் பண்ணிக்க போகிறேன், கிளறி கொடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 1 ஊற்றினாலும் ஓகே தான். நான் 2 ஊற்றிக்கிறேன். 2 முட்டை ஊற்றிட்டு இதை லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேக வச்சு போடுறதால உங்களுக்கு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது கொஞ்ச நேரம் வெந்த உடனே நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முட்டை குழம்பு. இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் கிளறி கொடுத்துக்கலாம். அந்த முட்டையில் நான் லைட்டாக கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் குழம்பு அந்த இது ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். அதுக்காக நான் லைட்டாக கீரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வேக வச்ச முட்டையை கீரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு நம்ம தேங்காய் ஊற்றாமலே எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்து இறக்க வேண்டியதான். நம்ம சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றாமலே இவ்வளோ திக்காக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் தேங்காய், வெங்காயம், தக்காளி அரைச்சி ஊற்றுறதால உங்களுக்கு குழம்பு திக்காக வரும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருக்குது. இது நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ரைஸோடு இதை சர்வ் பண்ணலாம்.
பாருங்கள், சுட சுட சாதத்தோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மசாலா மணக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.